அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிறைய தோள்பட்ட வலி வந்த உடனே முதல்ல நம்ம ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ரெஸ்ட்டு, இன்னொன்று ஐசிங் தெரப்பி. இது 2 தான் நம்ம பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்கிறோம். சரிங்களா? ரைட். அதே நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஹீட் தெரப்பி கொடுக்க சொல்கிறோம். சரிங்களா? ரைட். ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தோள்பட்ட வலி வந்தால் அதற்கு இந்த ஐஸ் தெரப்பி பெஸ்ட்டா இல்லை ஹீட் தெரப்பி பெஸ்ட்டா? சரிங்களா? ரைட். ஸோ நம்ம ஐஸ் கொடுக்கலாமா, இல்லை சுடுதண்ணி ஊற்றுற 2 வேக்ஸ் தெரப்பி இந்த மாதிரி கொடுக்கலாமா? இது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன குழப்பம். சரிங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஃப்ரெஷ் இன்ஜுரின்னு சொல்கிறோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துட்டோம் அப்படின்னீங்கன்னா, அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா உடம்புல தோள்பட்டையில் சதையில் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா எங்கேயாவது வலி இருக்கும். சரிங்களா? அதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் தெரப்பி கொடுக்கலாம். அதே நேரத்தில் நம்ம இந்த தோள்பட்டை பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப நாள்பட்ட நம்மளுக்கு பிரச்சனையாக இருக்கும். சரிங்களா? அதான் நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் ஷோல்டர் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் இருக்க ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இல்லாட்டி பார்த்தீங்கன்னா பைசெப்ஸ் டெண்டினைட்டிஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது நாள்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா, சரிங்களா? ஸோ அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய வலிகளுக்கு ஹீட் தெரப்பி பெஸ்ட். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த ஐஸ் தெரப்பியுமே பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரிக்கும் அல்லது மசிலில் பெயின் இருந்தா அதுக்கு தான் நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ் தெரப்பி பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பெஸ்ட். சரிங்களா? ரைட். இந்த கிரையோ தெரப்பி பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வலிக்கும் நம்ம பொதுவாக கொடுக்கறதே கிடையாது. சரிங்களா? காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா பொதுவாக மூட்டில் பார்த்தீங்கன்னா தேய்மானம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அங்கே இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும். சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம ஐஸ் தெரப்பி அப்ளை பண்ணும்போது அதோட ப்ராசஸை அது ஸ்டிமுலேட் பண்ணி விடும். சரிங்களா? ரைட். ஆனால் இதுவே நம்ம ஹீட் தெரப்பி அப்ளை பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஸ்வெல்லிங்கை குறைக்கும், வலியை குறைக்கும், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணும், நம்மளுக்கு மூமெண்ட்டை ரீகெயின் பண்ணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீட் தெரப்பி நிறைய நமக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நிறைய ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதனால பார்த்தீங்கன்னா மூட்டு பகுதிக்கு ஹீட் தெரப்பி தான் இருக்கிறதுலே பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.